தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த சுற்று கனமழை பொறுத்தவரை கன முதல் அதி கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 14ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிக வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த சுற்று மழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், அதி கனமழை, ரெட் அலர்ட் போன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதி கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கனமழை கடுமையாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 9 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் 4 மூக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 8 சென்டிமீட்டர் பதியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி
திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை. புதுச்சேரி மாவட்டம் பெரிய காலாப்பேட்டை ஏஆர்ஜி தலா 7 சிமெண்ட் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு 6 சிமெண்ட் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர். செங்கல்பட்டு மாவட்டம் சத்யமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி. சென்னை மாவட்டம் உத்தண்டி தலா 5 சிமெண்ட் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம். சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் தலா 4 சிமெண்ட் பதிவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம். கடலூர் மாவட்டம் வடக்குத்து. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன். திருநெல்வேலி மாவட்டம் மூளை கரைப்பட்டி. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு. செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி. கடலூர் மாவட்டம் வானமாதேவி. புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி. சென்னை மாவட்டம் ஆலந்தூர். செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம். கடலூர் மாவட்டம் எஸ்ஆர்சி குடிதாங்கி தலா 3 சிமெண்ட் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம். சென்னை மாவட்டம் மதுரவாயல். கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி. திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை. கடலூர் மாவட்டம் புவனகிரி. கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சி அலுவலகம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம். புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி. திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏடபிள்யூஎஸ். ராமநாதபுரம் மாவட்டம் வலிநோக்கம். சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ஏஆர்ஜி. திருவள்ளூர் மாவட்டம் மாவடி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம். விழுப்புரம் மாவட்டம் நெமூர் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம். சென்னை மாவட்டம் ஆலந்தூர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல். சென்னை மாவட்டம் கொடம்பாக்கம். விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ. ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம். திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை. சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர். சென்னை மாவட்டம் முகிலவாக்கம். திருவாரூர் மாவட்டம் திருவாரூர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம். சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர். சென்னை மாவட்டம் அண்ணா நகர். சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம். திருப்பூர் மாவட்டம் நல்லதங்கால் நீர்த்தேக்கம். சென்னை மாவட்டம் அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்படைத்துறை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி. விழுப்புரம் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி. கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ். கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை. சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர். சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி. சென்னை மாவட்டம் அடையார். திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை. பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீர்கூர். சென்னை மாவட்டம் அயனாவரம் தாலுகா அலுவலகம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை. அரியலூர் மாவட்டம் அரியலூர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. கடலூர் மாவட்டம் பேலாந்துறை. சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஏஆர்ஜி. கடலூர் மாவட்டம் மீமாத்தூர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம். செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி. ராணிப்பேட்டை மாவட்டம் வேதாரண்யம் ஏடபிள்யூஎஸ். திருவள்ளூர் மாவட்டம் தலா 1 சிமெண்ட் பதிவுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் 33.8 டிகிரி செல்சியஸ் பதிவுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.2 டிகிரி செல்சியஸ் பதிவுள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.